அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 50 கிராம் பாசிப்பயிறு எடுத்துருக்கிறேன். இதை பேனில் சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூட 20 முந்திரி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி கிடச்சிருக்கணும். இது நல்லா வறுத்துட்டதுக்கப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுல் துருவி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் கம்மியாகவே சேர்த்துனா போதும், டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் தேங்காயெலாம் இருக்கிறதுனால. இப்போ 2 பவுல் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போ 2 பவுல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்திங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இப்போ கம்ப்ளீட்டாக நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பால் சூப்பராக கிடச்சிருச்சு. இப்போ 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சூப்பராக சேவ் பண்ண வேண்டியதான். ஐஸ் க்யூபு, சப்ஜா சீஸ்லாம் போட்டு சூப்பராக சேவ் பண்ண வேண்டியதான். ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.